யூ தமிழ் என்டர்டைன்மெண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே விஜய் சந்தியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். வெல்கம் பேக் டு சினி பை. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை அவர்கள் ஏற்கனவே விடாமுயற்சி படம் நடிச்சிட்டு இருக்காருல, அது தொடர்ந்து இப்போ தலை அவர்கள் 69 குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு படத்தையும் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணுறாரு. த்ரிஷா, பிரசன்னா, ஏகப்பட்ட பேர் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஸ்ரீலீலா அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் நடிக்கிறாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் வந்தது. இப்போ அன்அஃபிஷியலாக இந்த அப்டேட் வந்திருக்கு. பிரபு அவர்கள் இந்த படத்தில் நடிக்க போகிறது அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. 14 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பிரபுவும் நடிக்க போறாங்க. ஸோ எனக்குமே ரொம்ப ஆர்வமா இருக்கு எப்படி இருக்க போகுது அவங்க காம்போ அப்படின்றது. அது மட்டும் இல்லாம இது அன்அஃபிஷியலா இருக்கு. இது தொடர்ந்து நிறைய அஃபிஷியலான நியூஸ் வரும் அப்படின்ற மாதிரி படக்குழு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பிக் பாஸ் ஏற்கனவே இவங்க வராங்க, அவங்க வராங்க, ஜோயா வராங்க, டிடிஎஃப் வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப் ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ புது லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க. அதுல யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மகாராஜா படத்துல டாட்டரா நடிச்சிருந்தாங்கல்ல சஞ்சனா, அவங்க இந்த பிக் பாஸ்ல வர போறாங்க. அது மட்டும் இல்லாம சிங்கர் பால் டபா வராங்க, தீபக் வராங்க, கோகுல்நாதன் வராரு, அதுக்கப்புறம் தஷா புத்தா, நம்ம குக்குத் கோமாளி ஃபேம் அஸ்வதா வராங்க. தொடர்ந்து நிறைய பேர் விஜய் டிவில இருந்தே வர மாதிரி இருக்கு. ஸோ எப்படிலாம் இந்த பிக் பாஸ் போக போகுது அப்படின்றது தெரியல. அது மட்டும் இல்லாம சந்தோஷ் பிரபு வராங்க, விஜய் விஷால் வராங்க. எல்லாருமே விஜய் டிவி ரிலேட்டடாவே இருக்காங்க. யாரு கப்படிக்க வைப்பாங்க அப்போ அப்படின்றது ஒரு டவுட்டும் இருக்கு. விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஹோஸ்ட் பண்றாங்க. நாளைக்கு இந்த பிக் பாஸ் கிராண்ட் லான்ச் ஆகுது. ஸோ நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் பிக் பாஸ் தான். எப்பங்க வரும், யாருங்க வரா? ஸோ விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் எப்படி இருக்க போகுது? கமல் சார் மாதிரி பண்ணுவாரா, இல்லை கமல் சாரோட அதிகமாக பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ நாளைக்கு இதோட கிராண்ட் லான்ச் ஓப்பன் ஆகுது. யார் யார் வர போறாங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வனிதா விஜயகுமார் சேவ் தி போஸ்ட் அப்படின்ற மாதிரி அக்டோபர் 5 அன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்களே. இப்போ எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தோம், அது மேரேஜ் பண்ணிக்க போறாங்க, திருப்பி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, என்னங்க இவங்க சும்மா கல்யாணம் வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பிரேக் பண்ற மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு மூவியோட ப்ரொமோஷன் அப்படின்னு இருக்காங்க. அந்த மூவியோட டீசரும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டாட்டர் ஜோஷிகா விஜயகுமார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதில் வனிதா விஜயகுமாரும் ராபர்ட் மாஸ்டரும் ஹீரோயினாக பண்ண போகிறாங்களா. இந்த படத்துக்கு யார் மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தை யார் எழுதியிருக்காங்கன்னு தெரியுமாங்க? நம்ம வனிதா விஜயகுமார் தான் எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு கப்புள்ஸ் எப்படிலாம் இருப்பாங்க, ஒரு கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டீசரை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஸோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த சினி அப்டேட்ல till then bye from விஜய் சந்தியா.